Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் டேட்டா செக்ஷன் அல்கோரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது, கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழில் இருக்குது, அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழில் இருக்குது. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம், சால்விங் கொஸ்டின்ஸ் வித் பிரெயின் பவர். இட்ஸ் அ மீடியம் லெவல் கொஸ்டின். உண்மையாலுமே நம்ம வந்து பிரெயின் பவர் யூஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிட்டு இருக்கோம், ரைட்? You are given a zero index 2D integers array questions where question of I is equal to points of I and brain power I. The array describes the question of an exam where you have to process the question in order starting from the question 0 and make the decision whether solve or skip each question. Solving ith question will earn you points I. Points you will be unable to solve each of the next brain power questions. If you skip question I, you can get to make the decision on the next question. So example பாருங்க. So இந்த ஒரு array கொடுத்துருக்காங்க, ரைட்? இந்த ஒரு array கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. If question 0 is solved, அதாவது question 0th index இருக்க question, if the question 0 is solved, you will earn 3 points. But you will be unable to solve 2 first and second question. ஏன் first and second question நம்மளால சால்வ் பண்ண முடியாது? பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 0th இண்டெக்ஸில் இருக்க அரே பாருங்க, 3,2 இருக்குது, ரைட்? ஸோ 3 is the points and 2 is the skip, ரைட்? 2 is the skip. I mean 2 is the brain power. 2 is the brain power. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பிரெயின் பவர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ண முடியாது. அதாவது லைக் இஃப் யூ சால்வ் திஸ் 0th இண்டெக்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பிரெயின் பவர் 2 இருக்கு பாருங்க. இட் மீன்ஸ் தட் நெக்ஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் உங்களால் சால்வ் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு ஸ்கிப் த 2 கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் உங்களால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் த மீனிங். ஸோ அதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இஃப் இன்ஸ்டெட் ஆஃப் கொஸ்டின் 0 is skipped and question 1 is solved, you will earn 4 points. Suppose நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிங்கன்னா 4,3 இருக்கு பாருங்கள். ஸோ இஃப் யூ சால்வ் திஸ் கொஸ்டின் you will earn 4 points. பட் ஆனால் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண வேண்டியதாக போயிடும், பிகாஸ் பிரெயின் பவர் வந்து 3 இருக்குது. ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிட்டர்ன் த மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் யூ கேன் earn from the exam. Return the maximum points you can earn from the exam. So it's as simple as that. So maximum points நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ கொஷின் புரிஞ்சுதுன்னு நம்புறேன். ஸோ கொஷினில் என்ன இருக்குது, பேசிக்கலி ஒரு அரே இருக்குது. அரேல வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் பாயிண்ட்ஸ் அண்ட் பிரெயின் பவர்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் அரேல இருக்கிற பர்டிகுலர் கொஷினை சால்வ் பண்ணிங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்கிப் த நெக்ஸ்ட் பிரெயின் பவர் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், ரைட்? ஸோ புரியுதுன்னு நம்புறேன், ரைட்? ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்காங்க, த மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் கேன் பி earned by solving 0 question and 3rd question. ஸோ 0th question சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஸோ உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும், ரைட்? 0th question சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் யூ ஹேவ் டு ஸ்கிப் த நெக்ஸ்ட் 2 questions. அதாவது ஃபஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் நீங்கள் ஸ்கிப் பண்ணணும். ஸோ 3rd question தான் உங்களால் சால்வ் பண்ண முடியும், ரைட்? 3rd question தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணிவிட்டு யூ கேன் ஒன்லி சால்வ் 3rd question. ஸோ 3rd question சால்வ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்கும்? 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ 3 + 2 is 5. அண்ட் இங்கே எவ்வளோ பிரெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது? 5 பிரெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு ஸ்கிப் த நெக்ஸ்ட் 5 questions. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினே இல்லை ஆக்சுவலி. ஸோ யூ கேன் ஜஸ்ட் ரிட்டர்ன். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸே இல்லை பாருங்கள். யூ வில் கோ அவுட் ஆஃப் பவுண்ட் பேசிக்கலி, ரைட்? ஸோ அதனால் ஆன்சர் வந்து 5. ஸோ கொஸ்டின் புரிஞ்சுன்னு நம்புகிறேன். அண்ட் லைக் இஃப் யூ ஆர் கன்சிஸ்டன்ட் வித் அவர் சேனல், அதாவது நீங்கள் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த அப்ரோச் வெரி ஈஸிலி. இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே யூ வில் கெட் த ஐடியா. ஸோ நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சேம் பேட்டர்ன் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருது. லைக் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. தெர் ஆர் அரௌண்ட் சம் 20-25 கொஸ்டின்ஸ் இன் டைனமிக் ப்ரோக்ராமிங் அலோன் நம்ம சேனல்லே இருக்குது. டைனமிக் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் பிளேலிஸ்ட் இருக்குது, யூ கேன் கோ செக் அவுட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம்னா, வி யூஸ் பிக் அண்ட் நாட் பிக் லாஜிக் பேசிக்கலி. பிக் அண்ட் நாட் பிக். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இங்கே பாருங்கள், ஐ வில் ஜஸ்ட் காப்பி திஸ் அரே. யா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் திஸ் அரே, ரைட்? ஸோ இந்த அரேல இந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்து we can either solve or not solve. அதான் நான் சொல்ல வரேன். either you can solve this question, அதாவது you can solve this question or not solve this question. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணிங்கன்னா you have to skip the brain power number of questions. brain power number of questions skip பண்ணி அதுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்கோ அதுக்கு நீங்கள் போகணும், ரைட்? So it's as simple as that. So either you can skip it or you can solve this question or not solve this question. Suppose இந்த கொஸ்டினை வந்து not solve பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம்? You can just move to the
next question basically. In the next question வந்துட்டு you have two choices. Either you can solve this question or not solve this question, right? So புரியுது நம்புறேன். So it's pick not pick logic தான். ஸோ நான் நிறைய கொஸ்டின்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பிக் நாட் பிக் லாஜிக். அண்ட் இஃப் யூ நியூ டு டைனமிக் ப்ரோக்ராமிங், ஐ வில் சஜஸ்ட் யூ டு கோ அண்ட் செக் அவுட் மாஸ்டர் டைனமிக் ப்ரோக்ராமிங் 30 minutes. அந்த ஒரு வீடியோ இருக்குது நம்ம சேனலில். ஸோ டைனமிக் ப்ரோக்ராம் பற்றி நான் என்டையர் வீடியோ இருக்குது, ஒரு ப்ரீஃப் வீடியோ இருக்குது. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் டைனமிக் ப்ரோக்ராமிங் வித்தின் 30 minutes. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் டவுன் அப்ரோச், பாட்டம் டவுன் அப்ரோச் ரெண்டுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் யூ கேன் கோட் யுவர் செல்ஃப் ஆஃப்டர் வாட்சிங் தட் வீடியோ. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக அப்ரோச்சுக்கு போயிடலாம். ஸோ பிக் நாட் பிக் லாஜிக் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். இட்ஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஐ ட்ரை திஸ் கொஸ்டின் ஃபர்ஸ்ட். ஸோ எனக்கு இங்கே என்ன பிரச்சனை ஆச்சுன்னா லைக் ஐ காட் ஃபர்ஸ்ட் ராங் ஆன்சர் கிடச்சிது. ஏன் ராங் ஆன்சர் கிடச்சிதுன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் லாங் இந்த ஒரு டைப் காஸ்டிங் இருக்குது பாருங்கள். இந்த லாங் டைப்னால எனக்கு ஒரு ராங் ஆன்சர் கிடச்சிது. பட் தென் ஐ ரெக்டிஃபை த எரர் ஆஃப்டர், ரைட்? ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த கோட். ஸோ கோட் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், லெட்ஸ் டிக்ளேர் அ ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனுமே அந்த லாங் கொடுத்துட்றேன், ரைட்? லாங் ஃபங்க்ஷன். அண்ட் பார்த்தீங்கன்னா லைக் டு ட்ராவர்ஸ் த அரே, இந்த ட்ராவர்ஸ் த அரே லெட்ஸ் டிக்ளேர் அ வேரியபிள் ஐ. அண்ட் இந்த வெக்டர் அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன், ரைட்? வெக்டர் ஆஃப் கொஷன்ஸ். ஸோ ஃபார் சிம்பிளிசிட்டி அரே நேம் பண்ணிக்கிறேன், ரைட்? அரே, ஆல்ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் ரைட் த மெயின் லாஜிக். ஸோ லாங் சால்வ். ஸோ லாங் சால்வ்னா ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணால் என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணால் we have to extract the points. ஸோ பாயிண்ட்ஸ் என்னது? பாயிண்ட்ஸ் இஸ் நத்திங் பட் array of I of 0 ப்ளஸ், ஸோ பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு, ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் ஆக்சுவல் ரெக்கர்ஷன். ஓகே, ரெக்கர்ஷன் பண்ணி தான் we will make this solution as dynamic programming solution. ஃபஸ்ட் நம்ம ரெக்கர்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணுறோம். கொஸ்டின் சால்வ் பண்ணால் we are extracting the points, ரைட்? பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் அரேயில் இருக்கிற 0th இண்டெக்ஸில் இருக்குது. அதனால தான் இங்கே அரே ஆஃப் 5 of 0 போட்டிருக்கேன். அண்ட் நம்ம ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிவிட்டா we have to skip the next brain power number of questions, ரைட்? அதனால நான் என்ன பண்ணுறேன்னா I plus array of I of 1. brain power number of questions வந்து brain power number of questions வந்து we have to skip. ஸோ அதனால +1 பண்ணுறேன், ரைட்? அரே ஆஃப் அதாவது I plus array of I of 1 +1. brain power of number of questions ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம போயிடுறோம், ரைட்? ஸோ அந்த ஒரு லாஜிக் இது, ரைட்? அண்ட் தென் ஜஸ்ட் பாஸ் த அரே பாஸ் பண்ணிடலாம், ரைட்? அரே அப்படியே பாஸ் பண்ணிடலாம். ஸோ சால்வ் கண்டிஷன் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாட் சால்வ், லாங் நாட் சால்வ். ஸோ சால்வ் பண்ணலைன்னா நான் என்ன பண்ணலாம், 0 ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் நெக்ஸ்ட் கொஸ்டினே நம்ம போயிடலாம், ரைட்? இட்ஸ் நத்திங் பட் I plus 1. அதனால் அரே அப்படியே பாஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம், we have to maximize the answer. ஸோ let's write maximum of solve not solve. It's as simple as that, right? Not solve. Fine. So நம்ம பேஸ் கண்டிஷன் என்னவா இருக்கும்? சப்போஸ் let's say we go out of bound. இந்த நம்ம அரே தாண்டி நம்ம வந்து வெளியே போயிட்டோம்னா அது ஒரு பேஸ் கண்டிஷன், ரைட்? அது ஒரு அவுட் ஆஃப் பவுண்ட் கண்டிஷன். ஸோ we have to handle that base condition. If I is greater than or equal to array dot size, you can just return 0. Right, return 0, or you can return any minimum value. You can return -1, -2, அந்த மாதிரி any negative value you can return, right? நான் return 0 பண்ணிக்கிறேன். So it's as simple as that. So let's return function of I and then questions அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன், ரைட்? ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம் ரெக்கர்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு. ஓகே, நம்ம எரர் வருது. ஓகே, இங்கே 0 வரும். ஆக்சுவலி நாட் ஐ 0 பாஸ் பண்ணணும், ரைட்? ஓகே, ஜஸ்ட் செகண்ட் பாருங்கள். ஸோ பாருங்கள், நம்ம சொல்யூஷன் அக்செப்ட்னு வருது. பட் ஆனால் ஒரு டெஸ்ட் கேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டெஸ்ட் கேஸ்க்கு வி காட் டைம் லிமிட் எக்ஸீடட் எரர். ஸோ அந்த பர்டிகுலர் டெஸ்ட் கேஸ் ஐ வில் ஷோ த பர்டிகுலர் டெஸ்ட் கேஸ். ஸோ இங்கே தான் எனக்கு பிரச்சனை வந்துச்சு. ஸோ திஸ் இஸ் த பர்டிகுலர் டெஸ்ட் கேஸ். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பாருங்கள், திஸ் இஸ் த டெஸ்ட் கேஸ். இந்த ஒரு டெஸ்ட் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஐ காட் ராங் ஆன்சர். எனக்கு ஏன் வந்து ராங் ஆன்சர் வந்துச்சுன்னு ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஸோ ஏன் ராங் ஆன்சர் எனக்கு வந்துச்சுன்னா பிகாஸ் அங்கே பார்த்தீங்கன்னா லைக்
யா ஸோ எனக்கு ஏன் ராங் ஆன்சர் வந்துச்சுன்னா பிகாஸ் எனக்கு லைக் ஐ அண்டர்ஸ்டுட் தட் வி ஹேவ் டு மெமோரைஸ் தி சொல்யூஷன் பட் ஆனால் லைக் ஐ டென்ட் நோ விச் டேட்டா டைப் டு யூஸ். நம்ம எப்பயுமே மெமோரைஸ் பண்ணுறதுக்கு வி யூஸ் அரே ரைட், டைனமிக் ப்ரோக்ராமிங் அரே யூஸ் பண்ணுவோம், டிபி அரே யூஸ் பண்ணுவோம். டிபி அரேயோட டைப் வந்து இன்ட்டாக இருக்கணுமா லாங்காக இருக்கணுமா ஐ couldn't find. ஆக்சுவலி நான் இன்ட்னு வச்சு நான் வந்து ஐ சால்வ் திஸ் கொஸ்டின். I kept the data type as intன்னு வச்சு நான் வந்து அந்த இந்த டிபி அரே டிஃபைன் பண்ணேன். பட் தென் only when I gave long the solution got accepted. So அது ஒரு mistake, right? So you have to rectify this mistake. So இங்கே பாருங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா I have given int basically. இங்கே வந்து நான் வந்து intன்னு கொடுத்துருக்கேன், ரைட்? intன்னு கொடுத்தனால I got this error. So let's actually memorize the solution. So memorize பண்ணுறதுக்கு முன்னாடி I want to say one thing. So இப்போது லைக் ஹவு கேன் வி மெமோரைஸ் தி சொல்யூஷன்? இங்கே ஃபஸ்ட் நம்ம மெமோரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ஸோ நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கொஸ்டின். ஏன்னா டைனமிக் ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸில் வந்து ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் ஈச் ஸ்டெப், லைக் எப்படி மெமோரைஸ் பண்ணணும், ஏன் மெமோரைஸ் பண்ணணும், அந்த மெமோரைசேஷன் அரேயோட சைஸ் என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து மெமோரைசேஷன் சைஸ் என்னவாக இருக்கும், மெமோரைசேஷன் அரேயோட சைஸ் என்னவாக இருக்கும். ஸோ சைஸ் கண்டுபிடிக்க ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா வி ஹேவ் டு செக் த நம்பர் ஆஃப் சேஞ்சிங் பாராமீட்டர்ஸ் இந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நம்ம நம்பர் ஆஃப் சேஞ்சிங் பாராமீட்டர்ஸ் எவ்வளோ இருக்குது? ஒன்லி ஒன் பாராமீட்டர்ஸ் இருக்குது. அதாவது ஐ மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. ஐ வந்து 0 to கொஷன்ஸ் வரைக்கும் சேஞ்ச் ஆகுது. அதாவது கொஷன் டாட் சைஸ் வரைக்கும் சேஞ்ச் ஆகுது. ஸோ பேசிக்கலி என்ன சொல்ல வரேன்னா ஐ இஸ் சேஞ்சிங் ஃப்ரம் இன்ஷியலாக வந்து ஐ வந்து 0 இருக்குது, ரைட்? 0 to n இஸ் நத்திங் பட் த கொஷன் அரேயோட சைஸ். ஸோ 0 to n சேஞ்ச் ஆகுது. ஸோ ஐ மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் சேஞ்சிங் பாராமீட்டர்ஸ் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் த அரே. ஸோ ஒரே ஒரு பாராமீட்டர் சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்மளோட டைமென்ஷன் வந்து 1D அரே, ரைட்? அதனால் வெக்டார் ஆஃப் லாங் ரைட்? அந்த இன்ட்னு போட்டு மிஸ்டேக் பண்ணாதீங்க. லாங் டிபி questions dot size everything is initialized to -1 initially, right? and db pass பண்ணிக்கிறேன் இங்க dp and functionல dp pass பண்ணிரலாம். alright, and மறக்காம pass it by reference, right? if dp of I is not equal to -1, just return that particular dp of I. alright, and dp எல்லாரும் dp பாஸ் பண்ணிடலாம் ஃபங்க்ஷனில் dp and maximize பண்ணும்போது let's write dp of I is equal to max of solve not solve. ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஏதோ எரர் வருது. ஓகே, இங்கே நம்ம dp பாஸ் பண்ணணும், ரைட்? நான் வெளியே பாஸ் பண்ணியிருக்கேன். யா, ஸோ dp எஸ் பாருங்க, நம்ம சொல்யூஷன் அக்செப்ட்னு வருது. ஸோ லெட்ஸ் சப்மிட். ஸோ பாருங்க, நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் a very simple question நான் சொல்லுவேன். although it's a medium level question, I would rate it as easy level question. ஏன்னா வந்து லைக் if you already know dp then அது வந்து அந்த கொஸ்டின் ஒன்றுமே இல்லை, ரைட்? So I hope you liked this video. Approach புரிஞ்சுன்னு நம்புறேன். And if you're new to dynamic programming, மறக்காம அந்த master the dynamic programming in 30 minutes video இருக்கு, you can go check out. So அந்த வீடியோல வந்து I have explained how the dp, எப்படி அந்த dp process எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன், ரைட்? So thanks for watching. We'll see you in the next video again. Until then, bye. Hey guys.